ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் ஆடி முதல் நாள். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் வளர்பிறை ஏகாதசி வருது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில வழிமுறைகளும் வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தேவசயனி ஏகாதசி அப்படின்னு பெயருங்க. இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வீட்டில் எப்பொழுதுமே பஞ்சம் நிச்சயமாக இருக்காது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த தேவசயனி ஏகாதசியில் பெருமாள் துயில் கொள்வதாக ஒரு ஐதீகம் கூட இருக்குது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதம் வரைக்கும் பெருமாள் உறக்க நிலையில் இருப்பாங்களாம். பள்ளி கொண்ட பெருமாளுக்கு இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் நம்ம வேண்டிய வரங்களை சுலபமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே பெறலாம். நம் வீட்டில் செல்வ வளமும் அதிகரிக்கும். 17/7/2024 புதன்கிழமை நாளைய தினம் ஏகாதசி திதி விரதம் இருக்கணும். இன்னைக்கு 16ஆம் தேதி மாலை 8:33 மணிக்கு ஏகாதசி திதி பிறக்குது. 17ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. விரதம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 17ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் உங்கள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நாளைய தினம் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். ஏகாதசி முழுவதும் வெறும் துளசி தீர்த்தத்தை குடிச்சுக்கிட்டே நீங்கள் பெருமாளின் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் விரதம் இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாங்க. வேலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது கூட உங்கள் மனசில் பெருமாளை நீங்கள் நினச்சிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா, நாராயணா, கோபாலா, வாசுதேவா, இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். எது பிடிக்குமோ அதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். துளசி தீர்த்தம் எவ்வளோ வேணுமானாலும் நம்ம குடிச்சுக்கிட்டு விரதத்தை எடுக்கலாம். முழு நேரமும் விரதம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பவே சிம்பிளான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பழம், பால், உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை கூட சாப்பிட்லாம். இல்லை எளிமையான உணவுகளை சாப்பிட்டும் நீங்கள் விரதம் எடுக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் போல் பெருமாள் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே உங்களோட அன்றாட வேலைகளை நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நாளை மாலை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி இலைகளை சாத்தி பெருமாளை மனமுருக வேண்டுங்க. நாளைய தினம் மகாலட்சுமி தாயார் முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்க. மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில் விரதத்தை முடிப்பாங்க இல்லையா? அதாவது ஜூலை 18ஆம் தேதி துவாதசி திதி வரும். அதுவும் இந்த துவாதசியை வாசுதேவ துவாதசி அப்படின்னு சொல்லலாங்க. காலை வேளையில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சமைச்சு இறைவனுக்கு படையல் போட்டு அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆனால் கட்டாயமாக இந்த உணவில் நீங்கள் செய்யக்கூடிய சமையலில் இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காயை சேர்த்து சமைங்க. அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் பஞ்சமே இருக்காதுங்க. பெருமாளை ஆடி மாத ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. நம்ம வாழ்கின்ற காலத்தில் பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் இல்லையா? அதனால் நம் வீட்டில் வறுமையே இருக்கக்கூடாது. செல்வம் சேரணும், பண வரவு அதிகரிக்கும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக நம்ம வீட்டில் இருக்கணும், சந்தோஷமாகவும் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் நிச்சயமாக இந்த வழிபாடை செய்யுங்க. வாழ்ந்து முடித்ததோட நம்ம பெருமாளோட பாதத்தை சரணடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிபாடு என்னென்னா ஏகாதசி வழிபாடு தான். முழு நம்பிக்கையோட நாளைய தினம் ஆடி முதல் நாள் பிறக்குது. அதுவும் ஏகாதசியோடு பிறக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளைய தினத்தில் மிஸ் பண்ணாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி இலைகளை அவங்களுக்கு வாங்கி உங்கள் கையாலே கொடுத்துட்டு பெருமாளை தரிசனம் செய்துட்டு வீட்டுக்கு வாங்க. அதே போல் 18/7/2024
24 நாளை மறுநாள் வாசுதேவ துவாதசி. அந்த நாளில் எல்லா காய்கறிகளோட நெல்லிக்காயும் நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது. செல்வம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். நமக்கு பணத்துக்கு அதிபதி அப்படின்னாலே, செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயார், பெருமாள் தான். அவங்கள நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வறுமைங்கிறது பஞ்சமே இருக்காது. அதுவும் ஏகாதசி ஆடி மாதம் முதல் நாளில் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். நாளைய தினத்தை கட்டாயம் மறக்காமல் நீங்கள் இந்த வழிபாடை செய்து பாருங்கள். எளிமையான இந்த வழிபாடை செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட கருணையும் பெருமாளோட கருணையும் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் குடும்பமும் செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடையும் ஒற்றுமையோடும் வாழலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.